செம்ம கிரன்ச்சியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா இதுதான். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். நம்ம 65 சிக்கன்ல சாப்பிட்ருப்போம், ஆனா இந்த மாதிரி பேபி கார்ன்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிக்கனுக்கே டஃப் கொடுக்கும். டீ போடுற நேரத்துல இந்த 65 போட்டு எடுத்துட முடியும். பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப சுலபமா இருக்கும் இந்த சிம்பிள் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். நான் இந்த வீடியோவில் ஒரு 150 கிராம் பேபி கார்ன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேபி கார்ன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் ஃபிங்கர் ஃப்ரை டைப்பில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நீளமாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் கிட்ஸுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி குட்டியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வேறு ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம 65க்கு எப்பயும் செய்கிற மாதிரி தான் இதுக்கும் மசாலா தயார் பண்ணிக்கணும். இப்போ 65 மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே அரைச்சது அப்படிங்கிறதுனால காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கலர் கூட வேணும் அப்படின்னா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் எடுத்துக்கலாம். கரம் மசாலா அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு 1 to 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணினா இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ அந்த மாதிரி எடுத்துப்போம். அப்போ தான் நமக்கு கார்ன் உள்ள கட் பண்ண கார்னை உள்ளே போட்டு எடுக்கும்போது நல்லா எல்லா பக்கமும் ஒட்டிக்கும். பேஸ்ட் மாதிரி ஒட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேபி கார்னை சேர்த்துடலாம். சேர்த்து எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு பிசைஞ்சிட வேண்டாம், ஏன்னா கார்ன் ரொம்ப எலசா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ஏன்னா நம்ம நீளமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே பேபிக்கான போடுறீங்க அப்படின்னா உடையாமல் எடுக்கலாம். ஆனால் அதை நம்ம நீளமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃப்ரைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுருவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக போட்டு எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இலையில ஒட்டிக்காமல் ஒரு தடவை அரிகரண்டியை வச்சு கிளறி விடுங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் தான் ஆகும். அந்த எண்ணெயில் இருக்கிற நுரையெல்லாம் போயிடும். அந்த எண்ணெயில் இருக்கிற நுரையெல்லாம் போடும்போது இருந்த அளவுக்கு இருக்காது. நுரை குறைஞ்சதுன்னா நல்லா பொன்னிறமாக வந்து கலர் தெரியும். அவ்வளோதான், நமக்கு பேபி கார்ன் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, சிம்பிள். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்கான மெத்தட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ஸ்டன்ட் ரெசிபியை தெரிஞ்சுக்க நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியோடு சந்திப்போம்.